மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உனை மறவேன். கன்னி வழி மலர்ந்த கற்பகமே முன்னி உனை அணைந்தேன். எண்ணற்ற உயிர்களிலே என்னை ஓர் உயிராக்கி உலகின்ற அரங்கினிலே உலவ விட்டு வரும் ஒப்பற்ற என் வேந்தே உமக்கே என் தாழ் சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று விழுமக்கல்வி பாடப்பகுதியில் நேர்மறை உளவியல் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். நேர்மறை உளவியல், அதன் விளக்கம், அதன் வரையறை, அதனுடைய உருவாக்கம் செய்தவர் மற்றும் நேர்மறை குறித்த மகிழ்ச்சியின் கோட்பாடுகள் குறித்து நாம் அன்று அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நேர்மறை உளவியல் என்பது நேர்மறையான அகநிலை அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. நேர்மறையான தனிப்பட்ட பண்புகள் மற்றும் நேர்மறையான நிறுவனங்கள் இதுபோன்று இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாக உறுதியளிக்கிறது என்று கூறுகிறார்கள். நேர்மறை உளவியல் தனிப்பட்ட மற்றும் சமூக நல்வாழ்வில் கவனம் செலுத்துகிறது. இந்த நேர்மறை உளவியல் ஒரு புதிய களமாக 1998ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. மார்ட்டின் ஸ்லெகிமன் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் சங்கத்தின் தலைவரும் தனது பதவிக்காலத்திற்கான கருப்பொருளாக இந்த நேர்மறை உளவியலை தேர்ந்தெடுத்து அதில் சில செய்திகளை நமக்கு வரையறை செய்து கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த நேர்மறை உளவியல் என்பது கடந்த கால நடைமுறைகளுக்கு எதிரான எதிர்வினையாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது ஆப்ரஹாம் மாஸ்லோ, ரோலோ மே, ஜேம்ஸ் புஜென்டல் மற்றும் கார்ல் ரோஜர்ஸ் ஆகிய உளவியலாளர்களின் மனிதநேய இயக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த நேர்மறை உளவியல் இருக்கிறது. இது மகிழ்ச்சி, நல்வாழ்வு மற்றும் நேர்மறை இவற்றிற்கே முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறது. இதனாலேயே இது நேர்மறை உளவியல் என்று சொல்லப்படுகிறது. பண்டைய கிரேக்க வார்த்தை யூட்டிமோனியா என்று சொல்லப்படுகிறது. அந்த யூட்டிமோனியா என்பது நல்ல வாழ்க்கை என்று பொருள்படும். ஆக நிறைவான வாழ்க்கைக்கு பங்களிக்கும் காரணிகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த நேர்மறை உளவியல் இருக்கிறது. இப்போ நேர்மறை உளவியலின் வரையறை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் ஸ்லெகிமன் மற்றும் சிசிக் சென்ட் மிகலி இவர்களின் கருத்துப்படி நேர்மறையான மனித செயல்பாடுகள் பற்றிய விஞ்ஞான ஆய்வு மற்றும் உயிரியல் தனிப்பட்ட தொடர்புடைய நிறுவன கலாச்சார மற்றும் உலகளாவிய வாழ்க்கை பரிமாணங்களை உள்ளடக்கிய பல மட்டங்களில் செழித்து வளர்கிறார்கள் என்று வரையறுத்துள்ளனர். அதாவது நேர்மறை உளவியல் நேர்மறையான சுயமரியாதையையும் சுய உருவாக்கத்தையும் வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது என்று சொல்கிறாங்க. இப்போ நேர்மறை உளவியலின் குறிக்கோள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையற்ற மனநிலையில் எழக்கூடிய நோயியல் எண்ணங்களை குறைப்பதும் வாழ்க்கையை நோக்கிய நம்பிக்கையை வளர்ப்பதும் இந்த நேர்மறை உளவியலின் குறிக்கோளாக சொல்லப்படுகிறது. அதாவது மனிதர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களால் இயக்கப்படுவதை விட எதிர்காலத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த அடிப்படை முன்மாதிரியை கொண்டு நேர்மறை உளவியலாளர்கள் ஒருவரின் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க முனைகின்றனர். ஒருவரின் எதிர்கால அனுபவங்களை பற்றிய உற்சாகம், நம்பிக்கை, நிகழ்காலத்தில் மனநிறைவு, நல்வாழ்வின் உணர்வு, அதாவது மகிழ்ச்சி, நல்வாழ்வு, வாழ்க்கை தரம், மனநிறைவு, அர்த்தமுள்ள வாழ்வு, இந்த சமன்பாடுகளை இந்த நேர்மறை உளவியல் விளக்குகிறது. அதாவது மகிழ்ச்சி, நல்வாழ்வு, வாழ்க்கை தரம், மன நிறைவு, அர்த்தமுள்ள வாழ்வு, இதுதான் இந்த நேர்மறை உளவியலின் சமன்பாடு என்று சொல்லலாம். இந்த மகிழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது காலப்போக்கில் தேடப்பட்டு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் சிந்தனை, செயல், ஒப்பீடு இந்நிலைகளிலும் ஆராயப்படுகிறது. நல்வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது உடல் மற்றும் மன ரீதியாக ஒருவருக்கு இயல்பாகவே நல்லது எது என்று குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்க்கும்போது உடல், மனம் இவற்றை கடந்தது இந்த வாழ்க்கை தரம்.
சமூக பொருளாதார காரணிகளை உள்ளடக்கியதாகவும், மனம் மொழி மெய்களால் மட்டுமல்லாமல் கலாச்சார கூறுகளினாலும் இட அமைவுகளினாலும் இந்த வாழ்க்கை தரமானது உணரப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த இந்த நேர்மறை உளவியல் குறித்த பல உளவியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதில் நம்ம சோஞ்சா லுபோமிர்ஸ்கி என்ற உளவியலாளரின் கருத்துப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாம். இவரின் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவாக இவர் கூறுவது என்னன்னா, 40% நாம் நம் புலன்களை கட்டுப்படுத்தி ஆள முடியும் என்கிறார். எவ்வாறு எனில், தினமும் நம் கடமைகளை சரிவர செய்யும்போது அவை தொடர் இயக்கத்தில் மாறுகின்றன. இதனால் நம் மகிழ்ச்சியை குறுகிய அல்லது நீண்ட நேரத்திற்கு சிறு சிறு செயல்களின் மூலம் நம்மால் தொடர முடியும் என்று கூறுகிறார். அதாவது சோஞ்சா லுபோமிர்ஸ்கி அவர் இந்த நீடித்த மகிழ்விற்கான 5 காரணிகளை கூறுகின்றார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எமோஷன், அதாவது நேர்மறை மன எழுச்சி. 2வது ஆப்டிமல் டைமிங் அண்ட் வெரைட்டி, வரையறுக்கப்பட்ட கால அளவில் பொழுதுபோக்குகள். அடுத்து 3வது சோஷியல் சப்போர்ட், சமுதாய ஒத்துழைப்பு அப்படி சொல்கிறாங்க. அடுத்து 4வது மோட்டிவேஷன், எஃபர்ட் அண்ட் கமிட்மெண்ட், ஊக்கம், உழைப்பு, அர்ப்பணிப்பு என்று சொல்லப்படுகிறது. 5வது ஹேபிட், பழக்கம். அதாவது இப்போ இந்த மரபு என்பது 60% காரணிகளையும், தனி மனித முயற்சி என்பது 40% காரணிகளையும் அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாம் எதை நினைக்கிறோமோ செயல்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையிலேயே தான் இந்த மகிழ்ச்சி என்பது அமைகிறது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எமோஷன், அது குறித்து என்னன்னு பாருங்கள். வாழ்க்கையின் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை, அதாவது தருணங்களை அசை போடுவதன் மூலம், அதாவது பெருமைக்குரிய செயல்கள், இதமான சூழல்கள், அவை ஊடுருவி அறிந்தவை, வெற்றி தருணங்கள், எதிர்பாராதவை கிடைக்கும் நேரங்கள் என இவை போன்றவைகளை அசை போடும்போது மன மகிழ்ச்சி நீடித்து நிலைக்கும் என்று சொல்கிறாங்க. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட கால அளவில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் பார்த்திங்கன்னா, இறுக்கமான சூழல்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நிகழும் போதும், எதிர்பார்த்த நிறைவு நிம்மதி கிடைக்கும் போதும், பல்வேறுபட்ட கலை அம்சங்களில் ஈடுபடுவதனாலும் மனப்புழுக்கம் தவிர்க்கப்பட்டு நீடித்த அந்த நிலையான மகிழ்வு கிடைப்பதற்கு அது வாய்ப்பாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3வது நம்ம என்ன பார்த்தோம், சோஷியல் சப்போர்ட், அதாவது சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பு. இப்போ சமுதாயம் சார்ந்து வாழக்கூடிய மனிதன் வலைத்தொடர்பு சாதனம் போன்ற உறவு வலைகளுக்குள் தன்னை பிணைத்து கொள்ளும் போதும், நெருக்கமான உறவு, நட்பு இவர்களிடமிருந்து பலமான ஒத்துழைப்பு கிடைக்கும் போதும், மன எழுச்சி நேரங்களில் உடனிருப்பு மூலம் நீடித்த மகிழ்வை அடைய முடியும் என்று சொல்கிறாங்க. இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், அதாவது எஃபர்ட் அண்ட் கமிட்மெண்ட், ஊக்கம், உழைப்பு, அர்ப்பணிப்புன்னு பார்த்தோம். இப்போ கற்றலினால் மகிழ்ச்சி பிறக்கும், அதுபோல மகிழ்வான வாழ்வியல் என்பதும் ஒரு வகை கற்றலே என்று கூறுகிறார்கள். அதற்கு ஊக்கமூட்டுதல் என்பது ஒரு தொடர் சக்தியாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதில் தான் அந்த ஊக்கம், அந்த உழைப்பு, அந்த அர்ப்பணிப்பு, இந்த 3 நிலைகளில் இவைகளை நாம் தொடர் கற்றல் நிலைகளில் பார்க்கின்ற பொழுது அந்த நிலைத்த நீடிய மகிழ்ச்சிக்கு அது வழி செய்வதாக நாம் அறிய வருகிறோம். அடுத்தது தான் ஹேபிட், பழக்கம். புதிய புதிய நடத்தை முறைகளை, நற்பழக்க வழக்கங்களை ஆற்றலோடு தொடர் பயிற்சியாக செய்யும் போதும், சிறந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உடல் நலத்தை அதிகரித்து தொடர் மகிழ்வுக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறாங்க. தனிநபர் தொடர் மகிழ்ச்சியில் இந்த மரபும் சுய ஒழுக்கமும் 50%, வாழ்க்கை சூழல் மற்றும் சமூக அந்தஸ்தும் 10%, தனி மனிதனின் அகம் மற்றும் இலக்கு சார்ந்த செயல்பாடுகள் 40% என 100% நாம் மகிழ்ச்சியை அடைவதற்கு இவையெல்லாம் தன்னுடைய பங்கை ஆற்றுகின்றன என்று சொல்லி சோஞ்சா லுபோமிர்ஸ்கி என்ற
உளவியல் அறிஞர் தம் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு இவருடைய கருத்தை நேர்மறை உளவியல் என்ற பாடத்தின் கீழ் நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ந்திருக்கவே படைக்கப்பட்டிருக்கிறான். மகிழ்ச்சி என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் கொடை என்று சொல்லலாம். சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மைல் பாஸ் ஆன் மைல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எப்பொழுது அகம் மகிழ்வாக இருக்கிறதோ அப்பொழுது முகம் நிச்சயமாக மலர்ச்சியாக இருக்கும். இந்த மலர்ச்சியை பெறுவதற்கு இந்த உளவியலார் சொன்ன கருத்துக்களை நாம் கருத்தில் கொண்டு செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில். வணக்கம்.